உடம்பு குறைக்கிறதுக்கு மக்கள் இதெல்லாம் கூட பண்றாங்க. ஆக்சுவலா நீங்க வெயிட் லாஸ் சர்ஜரி எல்லாம் பண்ணீங்க? யா சார், வெயிட் லாஸ் வந்து சர்ஜரி வந்து பேரியாட்ரிக் ஸ்லீவ் வந்து பண்ணிருக்கேன் சார். நான் 8 இயர்ஸ்க்கு முன்னாடி அது சர்ஜரி பண்ணேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு வெயிட் லாஸ் நல்லா ஆச்சு. கிட்டத்தட்ட 125-30 இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து நல்லா கம்மியாயிட்டேன். ஒரு 80 kg கிட்ட வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு அவங்க சொன்ன அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபாலோ அப்ஸ் விட்டுட்டேன். மத்தபடி வந்து இப்பவுமே என்னால அப்ப என்ன ஒரு 4 இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்ப 2 தான் சாப்பிட முடியும். இப்ப வரைக்குமே அது மட்டும் தான் என்னால முடியும். எனக்கு வந்து ஃபுட்ல எல்லாம் எதுவுமே மாறல. இந்த வீடியோல வரவங்க பாத்தீங்கன்னா பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணிருக்காங்க. பேரியாட்ரிக் சர்ஜரி பேசிக்கலி என்னன்னா உங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம் மாடிஃபை பண்ணி உங்களை கம்மியா சாப்பிட வைக்கிறது. இந்த வீடியோல இருக்க லேடி ஸ்லீவ் பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணிருக்காங்க. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா உங்க ஸ்டொமக்கோட ஒரு போர்ஷனை கட் பண்ணிட்டு அதை ஸ்டிச் பண்ணிடுவாங்க. இதனால உங்க ஸ்டொமக் சின்னதாகும். நேச்சுரலா நீங்க கம்மியா சாப்பிடும் போதே உங்க வயிறு ஃபில் ஆன மாதிரி ஒரு சென்சேஷன் கிரியேட் பண்ணும். ஸோ நீங்க கம்மியா சாப்பிட்டே உங்க வயிறு ஃபில் ஆன மாதிரி ஒரு சென்சேஷன் கிரியேட் ஆகுது. அதனால நீங்க கேலரி டெபிசிட் குள்ள நேச்சுரலா வரீங்க. அண்ட் அதனால நீங்க வெயிட் லூஸ் பண்றீங்க. பரவாயில்ல, ஈஸியா இருக்கே, ஒரே ஒரு சர்ஜரி, டயட்டும் இருக்க வேணாம், ஜிம்மும் போக வேணாம், அண்ட் வெயிட்டும் லூஸ் ஆகுது. சமல ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்கதான் ஒரு டெஸ்ட் இருக்கு, பாருங்க. ஆனாலுமே வந்து எனக்கு இப்போ ஒரு 3-4 இயர்ஸா வந்து ரேபிடாவே கொஞ்சம் ஏறிடுச்சு. வெயிட் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. இது எக்ஸாக்ட் டெல்லிங் யூ எல்லாம் சொன்னதான். டயட்டால மட்டுமே குண்டாவது கிடையாது. இது டிபிக்கல் எக்ஸாம்பிள். அதே 3 சாப்பிடுறீங்க, வீட்டு கொஞ்சம் பிறகு. ஆனா இப்போ குண்டா இருக்காங்க. திஸ் கால் மெட்டபாலிக் ஒபிசிட்டி. இவங்க ஆல்மோஸ்ட் 50 kgs லூஸ் பண்ணாலும் அதை திரும்பி ரீகெயின் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த டாக்டர் சொன்ன மாதிரி இட்ஸ் டியூ டு அ மெட்டபாலிக் கிராஷ். நீங்க ரொம்ப கம்மியா சாப்பிட்டீங்கன்னா உங்க பாடி இனிஷியலா வெயிட் லூஸ் பண்ணும். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க கம்மியா சாப்பிட்ற ஃபுட்டுக்கு அடாப்ட் ஆயிட்டு சர்வைவலுக்காக உங்க மெட்டபாலிசம் கம்மி பண்ணும். அண்ட் உங்க நீட் அண்ட் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப கம்மியா இருந்தீங்கன்னா நீங்க லூஸ் பண்ண வெயிட்டை சீக்கிரமா ரீகெயின் பண்ணிடுவீங்க. இப்ப என்னால வந்து எனக்கு டைம் சுத்தமா இருக்காது. சோ என்னால வந்து ஜிம்முக்கெல்லாம் போறது எனக்கு வாய்ப்பே கிடையாது. பட் என்னால இப்பவுமே வெயிட் குறைக்கிறதுக்கு நான் என்ன சார் பண்ணலாம்? இவங்க இந்த வீடியோல சொன்ன மாதிரி தான் நம்ம பேரண்ட்ஸும் சொல்றாங்க. அண்ட் இப்போ கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் என்ன கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பரா டைம் மேனேஜ் பண்ண தெரியல. அண்ட் அவங்க சோம்பேறித்தனத்தை கவர் பண்றதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 30 minutes கூட உங்க ஃபிட்னஸ்க்காக உங்களால கொடுக்க முடியும்னா மார்க் மை வேர்ட், யூ ஆர் லூசிங் ஆன் ஹெல்த். எனக்கு என்ன புரியலன்னா வருஷ கணக்கா ராத்திரி பகல் பார்க்காம கண்டதே தின்னு உடம்பு ஏற்றி வச்சிடறீங்க. ஆனா ஃபேட் லாஸ் மட்டும் உடம்பே அசைக்காம ஓவர் நைட்ல நடந்துடணும். அது பண்றதுக்காக எவ்வளவு செலவானாலும் எந்த ஷார்ட்கட் வேணா எடுத்து போவீங்க. அதானே? ஃபேட் லாஸை எப்போ நீங்கள் ஒரு லைஃப் ஸ்டைலாக பார்க்குறீங்களோ அப்போ தான் ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும்.